ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேபிள் டிடெக்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னெல்லாம் செட்டிங்ஸ் மாற்றணும், இதில் வந்து என்னெல்லாம் கேபிள்ஸை வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கேபிள் டிடெக்டர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் மாடல் கேபிள் டிடெக்டர் தான். இப்போ வந்து இதில் எப்படி இதை யூஸ் பண்ணணும், எப்படி வந்து என்னெல்லாம் செட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும் என்னங்கிறது. அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மேனுவல் புக்கு, அதுக்கப்புறம் அந்த சிடி இது தருவாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி அப்படிங்கிறது. இதில் வந்து இப்போ சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க பேட்டரியில் யூஸ் ஆகிற ஒரு கேபிள் டிடெக்டர். இதில் வந்துட்டு 3AA சைஸ் பேட்ரி இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேட்டரி தந்துருச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக கடையில் விற்கிற பேட்டரியை கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மேனுவலில் வந்துட்டு ஃபுல்லாகவே எல்லாமே இருக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துக்கிறது நல்லது. சரி, இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த டிடெக்டரை வந்துட்டு பார்ப்போம். இந்த டிடெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் டப்பா மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ப்ரொடக்டிவ் லேயர் போட்டிருக்காங்க. அந்த ப்ரொடக்டிவ் லேயரை பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு செட்டிங்ஸ் தான் இருக்குது. இது பேசிக் மாடல்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அதனால் இதில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சியும் டேரக்ஷன் செட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேட்ரி போடுறது, இதில் தான் வந்து பேட்ரி போடுறது. இப்போ வந்துட்டு பேட்ரி போட்டிருக்கு, ஆனால் வந்து இதில் வந்துட்டு இது ப்ரொடக்டிவ் லேயர் போட்டு வச்சுருக்காங்க. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இது ஆன் ஆகும். இன்னும் கொஞ்சம் இதை விட நல்ல அட்வான்ஸ்டு மாடலாக இருக்க டிடெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை அழுத்திட்டிங்கனாலே ஆன்லேயே இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து அழுத்தி பிடிச்சிருந்தா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படி கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இது ஆஃப் ஆகிடும். இதை வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து கேபிளை வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எப்படி ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது செல்ஃபோன் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட 8 கிலோவாட்ஸு 33 கிலோவாட்ஸு அந்த மாதிரி கிலோவாட்ஸ் கேபிளை மட்டும் அந்த கிலோவாட்ஸ் கேபிளை மட்டும்தான் வந்து இது டிடெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இது மட்டும் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆட்டோவில் வச்சுக்கோங்க. ஆட்டோவில் வச்சிங்கன்னா எந்த விதமான கேபிளாக இருந்தாலும் இது வந்து டிடெக்ட் பண்ணும். இது என்னென்ன விதமான கேபிள்லாம் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கேபிள், அதுக்கப்புறமே வைஃபை கேபிள், அதுக்கப்புறமே டிவி கேபிள், இந்த மாதிரியான கேபிள்ஸ் எல்லாம் வந்து இது டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமே இது டேரக்ஷன் இந்த இது இருக்கும். இந்த செட்டிங்ஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இது இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டு செக் பண்ணுறதுக்கு இந்த இதில் வந்து ஆட்டோவில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும். இப்போ வந்து இந்த கேபிளை வந்து நம்ம பேரலாக போகும்போது வந்து இந்த இது வந்து நமக்கு அந்த கேபிள் வந்து டிடெக்ட் ஆகாது. நம்ம வந்து கிராஸாக போகும்போது தான் வந்து அந்த கேபிள் இருக்கிறது வந்து டிடெக்ட் ஆகும். அதனால் வந்து நம்ம எப்போவுமே சர்ச் பண்ணும்போது ஜிக்ஸாக்காக இப்போ அப்படியே நடந்து போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா தான் கேபிளை வந்து நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே அப்படியே போனோம் அப்படின்னா எந்த இடத்துல கேபிள் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நல்லா சவுண்ட் கேட்கும். இந்த சிக்னலும் வந்துட்டு ஃபுல்லாக போகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கேபிள் போகுது. இங்கே பார்த்திங்கன்னா ஒய்ஃபை பாக்ஸ் சைடில் இருக்குது. இதுலேருந்து ஒய்ஃபை கேபிள் போகுது. அதனால தான் வந்து அங்கே ஒய்ஃபை கொஞ்சமாக ஏறுது. இப்போ ஃபுல்லாக ஏறுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் கேபிள் ஒன்று போகுது. அதனால தான் வந்து இது வந்து ஃபுல்லாக போகுது. இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து கிராஸ் லைன்ஸு, அதனால தான் இவ்வளோ ஃபுல்லாக ஏறுது. இப்போ வந்து இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து லைவாக ஒரு கேபிள் இருக்குது. அந்த கேபிளில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குது. அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்க கேபிள்கிட்ட வந்து நான் இப்போ கிராஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த இடத்துக்கிட்ட போனோன்னையும் எப்படி வந்து ஹையாக ஆகிடுது பாருங்கள், ஹையாக அந்த இது போயிடுது பாருங்கள் அந்த கேபிள் கிட்ட போனோன்னு. இப்போ இந்த கேபிள்லேருந்து நான் பின்னாடி வந்தேன் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அப்படியே குறைஞ்சிரும். இது வந்து ஆக்சுவலாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேபிள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கேபிளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃப்ளோ இருக்க கேபிளெல்லாம் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை டிடெக்ட் பண்ணுறது மூலியமாக தான் இந்த மாதிரியான இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஏதாவது பைப்லைன் போடும்போதோ இல்லைனா ஏதோ ஒரு டிக்கிங் பண்ணும்போதோ நம்ம வந்து ஈஸியாக கீழே என்னென்ன பரீட் லைன்ஸ் போகுது, என்ன ஒயர்ஸ் எல்லாம் போகுது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து நம்மளால் டேமேஜஸ் வந்து தவிர்க்க முடியும். அந்த கேபிள் வந்து டெட் கேபிளாக இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து கரண்ட் ஃப்ளோவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேபிளை வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணாது. அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு கரண்ட்டோ சிக்னலோ ஏதோ ஒரு ஃப்ளோ இருக்குது
அப்படின்னா மட்டும்தான் அந்த கேபிளை வந்து இது டிடெக்ட் பண்ணும். அதில் தான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அதை மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும். இது வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் டிடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க எந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும். உதாரணத்துக்கு மேக்னெட் அந்த மாதிரி சில மெட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட இது வந்து டிடெக்ட் பண்ணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500லேருந்தே வந்து இருக்குது, 1500லேருந்து லேக்ஸ்லலாம் இருக்குது. ஸோ நம்மளோட பர்பஸ் நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.